சதா அர்ப்பணம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக பேராசிரியர் சுரேந்திரன் ஐயா அவர்கள் மதுரையிலிருந்து நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செய்முடும்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுரேந்திரன் ஐயா அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள். மனவளக்கலையில் 13 ஆண்டுகளாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். கல்வி தகுதி பிபிஏ, சிஐஏடி, டிஎஃப்ஆர், ஏடிஐஹெச் மற்றும் ஆசிரியராக 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார்கள். மதுரை மண்டலத்தின் முன்னாள் செயலராகவும் தற்போது புதூர் அறக்கட்டளை துணைத் தலைவராகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். மதுரை ஐயர் பங்களா தவமையத்தின் பொறுப்பாளராகவும் உள்ளார்கள். ஹோமியோபதி, மலர் மருத்துவம், காய்கறி மருத்துவம், இயற்கை மருத்துவ வல்லுநராகவும் ஆராய்ச்சியாளராகவும் உள்ளார்கள். தனியார் தொலைக்காட்சி ராஜ் டிவி தென் தமிழக மேலாளராகவும் உள்ளார்கள். பவானி ஐயர் பங்களா தவமையத்தின் மனைவி ஈஸ்வரியும் ஆசிரியராக 8 ஆண்டுகளாக சேவையில் உள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான சிந்தனையாளர்களை, சான்றோர் பெருமக்களை, உங்களை இந்த இனிய காலை வேளையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய நோக்கமாகிய உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடைவதற்காக, உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடையும் வழிமுறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சில தனி மனிதர்களால் இணைய பெற்றது குடும்பம், பல குடும்பங்களால் இணைய பெற்றது ஊர், சமுதாயம், பல ஊர்களால் இணைய பெற்றது நாடு, பல நாடுகளால் இணைய பெற்றது இந்த உலகம். எனவே உலக அமைதியினுடைய தொடக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி முறைகளையும், உயிர் திணிவு பெற்று வலிமை பெற்று நீண்ட ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகளையும், மனம் அமைதி பெறுவதற்கு அகத்தவம் தியான பயிற்சி முறைகளையும், மனம் தெளிவு பெற்று அறிவிலே உயர்வு பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சி முறைகளையும் மனவளக்கலை என்ற பெயரிலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள். இந்த உன்னதமான உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு திட்டத்திலே நாம் நம்மையும் இணைத்துக் கொள்வதன் பொருட்டு இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவாக நடத்தி தரும்படி எல்லாம் வல்ல பேராற்றலையும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களையும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து நம்மை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை, அதனுடைய பொருள் என்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிந்தனையின் தலைப்பானது சதா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை நமக்கு இன்னைக்கு இறையர்களும் குருவர்களும் வழங்கி இருக்கிறது. இந்த சதா அர்ப்பணம் என்ற ஒரு சிந்தனை நாம் செல்வதற்கு முன்பாக, இந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மகிழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தத்துவங்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கையை விளங்கி வாழ்வதற்கு நம்முடைய முன்னோர்கள், அறிஞர்கள், ஞானிகள், சமீப காலத்திலே வந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவருடைய உழைப்பினாலும் முயற்சியினாலும் நமக்கு விளங்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பிரித்து வகைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலக அமைப்பை பற்றி சொல்லும்போது இது ஒரு படைப்பு தத்துவம் என்றும், நிலை தத்துவம் என்றும், மாயாவாதம் என்றும், பிக் பேங் தியரி பெருவெடிப்பு தத்துவம் என்றும் பல்வேறு தத்துவங்கள் மனிதர்களை அந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய புதிர்களை விளங்கிக் கொள்வதற்கு, விளக்கமாக சொல்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகள், வழிகாட்டிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த தத்துவங்களின் நீட்சியாக இன்றைய காலகட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அதை முழுமை பெற செய்யக்கூடிய ஒரு விளக்கமாக அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்பது தன்மாற்ற தத்துவம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தன்மாற்ற தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த வேதாத்திரிய தத்துவம் என்று சொல்லக்கூடியது, ஒட்டுமொத்த மனிதர்களும் முழுமையாக அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஒரு சிறப்பான விளக்கமாகும். இந்த விளக்கத்தை மகிழ்ச்சி அவங்க சொல்லக்கூடியது, சுத்தவெளிதான் தன்னையே இறுக்கி சூழ்ந்து அழுத்தி கொண்டு அந்த தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தத்தின் தன்மையினாலே
நொறுங்கி துகளாகி அந்த துகள்கள் அதே தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தத்தினுடைய தன்மையினாலே விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களிலிருந்து ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஆறாவது அறிவு என்ற ஒரு சிறப்பு பெற்ற நிலையிலே மனிதன் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த ஒரு விளக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். இதுதான் அடிப்படையில் மனித இனம் முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தத்துவம். சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது, சுத்தவெளிதான் அனைத்துமாக இருக்கிறது, சுத்தவெளிதான் அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது என்ற ஒரு பேருண்மையை மனித இனம் முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டும். இப்படி விளங்கி கொள்ளும் பொழுது இதை ஒரு பிரிவுல நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்படி விளங்கி கொண்டோமானால் இப்ப அனைத்து உயிர்களும் என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உடன் பிறந்தோர், என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சக பணியாளர்கள், என்னுடைய அண்டை வீட்டார், இந்த ஊரில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த உலகம் முழுவதும் வசிக்கக்கூடியவர்கள் என்று பார்த்தோமானால் இப்ப ஒரே இடத்திலிருந்து தோன்றி வந்தவர்கள் என்ற ஒரு பேருண்மை நமக்கு விளக்கமாக கிடைக்கும். ஒரே இடத்தில் இருந்து தோன்றி வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரே குடும்பம் என்று ஒரு பொருளை பெறலாம். ஒரே குடும்பம் என்ற ஒரு பொருளுக்கு நாம் விளங்கிக் கொள்ளலாம். அந்த வகையிலே நமக்கு அருட்தந்தை அவர்கள் இந்த சுத்தவெளி தத்துவம் என்று சொல்லக்கூடிய, தன்மாற்ற தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை மனித இனம் முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வேதாத்திரிய தொண்டர்கள், வேதாத்திரிய பயிற்சியாளர்கள், வேதாத்திரிய அருள்நிதியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய அடிப்படை நோக்கமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தினசரி பல்வேறு செயல்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செயல்களை அருட்தந்தை அவர்கள் 4 வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு மனிதனும் நம்ம குடும்பத்துக்குன்னு செய்யக்கூடியதாக இருக்கட்டும், இல்ல நம்முடைய பணி காரணமாக செய்யக்கூடியதாக இருக்கட்டும், வேலை காரணமாக செய்யக்கூடியதாக இருக்கட்டும், இல்ல நாம ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு தொண்டு இது மாதிரியான விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா 4 வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க மகிழ்ச்சி அவங்க. அதாவது தொழில், கடமை, சேவை, தொண்டு என்ற ஒரு 4 வகைப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 வகைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியத மகிழ்ச்சி அவங்க சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அடிப்படையில கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுவதற்கு மனிதன் தனி மனிதனாகவோ கூட்டாகவோ சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சியும் அதன்பால் செயல்புரியக்கூடிய செயல்களும் தொழில் என்று வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுவதற்கு இப்ப நம்ம ஒரு நண்பரையோ இல்ல நம்ம வீட்டிலேயோ யாரோ ஒருத்தரை பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம். அடிப்படையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே தொழில் வகைப்படும். என்னன்னா, நீங்க காலையில எழுந்து ஒரு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் அது இயற்கையில உருவாக்கப்பட்டு மனித உழைப்பினால மாற்றம் செய்யப்பட்டு நம்ம கைக்கு பயனாக வந்திருக்கிறது. அப்ப இயற்கை இந்த உலக மக்களுடைய உழைப்பு தொழிலின் வகையில இருக்கும் பொழுது அந்த தொழிலின் பயனாக நமக்கு அனுபவிக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தொழில் அப்படின்ற அடிப்படையிலிருந்து உருவாகி வந்தது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தொழில், கடமை அப்படின்னு சொல்றாங்க. தொழில் இந்த இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றம் பெறுவதற்கு செயல்புரியக்கூடிய செயல்வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் என்று வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது கடமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த 4 விஷயங்களும் தொழில், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கடமை அப்படின்ற ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடமைன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 15 வயது வரை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முழுமையாக முறையாக தெரியாது, முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப 15 வயது வரைக்கும் என்னை இந்த உருவமாக எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த
உடல் அமைப்பாக இருக்கட்டும், இல்ல அறிவினுடைய திறமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தினுடைய உழைப்பு. என்ன சார் நமக்கு இதை முழுமையாக ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்காது. அப்ப நமக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க மகிழ்ச்சி. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்களுடைய தாயாரோ தந்தையாரோ ஒரு அரசாங்க நிறுவனத்திலேயோ இல்ல தனியார் நிறுவனத்திலேயோ பணிபுரியுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருவாய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய வரிப்பணம். அரசாங்கம்னா மக்களுடைய வரிப்பணம். தனியார் நிறுவனமானாலுமே அந்த மக்களுடைய கொள்முதல் பர்ச்சேஸ் பண்றதுனால வரக்கூடிய லாபம், அது மாதிரியான விஷயங்கள்ல தான் அந்த நிறுவனத்துக்கு பணம் வருது. அப்ப அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் உங்களை வந்து வளர்த்துருக்குறாங்க. இப்ப நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் சமுதாயத்தினுடைய ஒரு பங்களிப்பை எடுத்துதான் எனக்கு வந்து இந்த அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த கல்வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பு. அதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா கடனாக பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த கடனை திரும்ப செலுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கடமை அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு அருட்தந்தையவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அப்ப தொழில், அடுத்ததாக கடமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடமை அடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா சேவை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப சேவைன்னு வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்ப வந்து ஒரு எனக்கு வந்து அறிவுத்திறன் இருக்கு. இந்த அறிவுத்திறனை வைத்து நான் சமுதாயத்துல யாருக்காவது பயன்படணும்னு நினைக்கிறேன். அந்த பயன்படுவதற்கு என்னுடைய வாழ்வாதாரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை மட்டுமே நம்பி இருக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம வந்து சட்டத்துறை நிபுணர்கள் எடுத்துக்கலாம், மருத்துவத்துறை நிபுணர்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியவங்க, அறிவை கொடுக்கக்கூடிய தொழில் முறைகளாக செய்யக்கூடியவங்களை எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சேவையாளர்கள் அப்படின்ற ஒரு வகைப்படுத்தலாம். நம்ம தொழில் அப்படின்னு வகைப்படுத்துறதா இருந்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விவசாயம், சமையல், கட்டிட தொழில், இந்த நெசவு தொழில், இந்த மாதிரியான வகைப்படுத்தி இருக்கிறாங்க. விவசாயம், நெசவு, சமையல், கட்டிடக்கலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் வகைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 15 வயதிற்கு மேற்பட்ட நம்ம கடமைன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து நம்ம செய்யக்கூடிய, வீட்டுல இருந்து தொடங்கி நமக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகள்லையுமே ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடியது எத்தனையுமே என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கடமை அப்படின்ற வகைப்படுத்தப்படும். அடுத்தது சேவைன்ற வகைப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அறிவை பிறருக்கு கொடுத்து அதன் மூலமாக தமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொள்வது. அறிவை பிறருக்கு கொடுத்து அதன் மூலமாக அதன் பயனாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வகையினரை அருட்தந்தையவர்கள் சேவை அப்படின்ற ஒரு தன்மையை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக தொண்டு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த தொண்டுன்ற நிலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல், எந்த ஒரு பிரதி அனுகூலத்தையும் எதிர்பாராமல் முழுமையாக முழுமையாக தன்னை பிறருடைய நலத்திற்காக ஒப்படைத்துக் கொள்ளுதல், இது வந்து தொண்டுன்ற வகைப்படும். ஒவ்வொரு மனிதனுமே இந்த 4 வகைகளுக்குள் ஏதாவது ஒரு வகையில் செயல்புரிந்து கொண்டேதான் இருக்கின்றோம். இத அவர்களுடைய அந்த வயதின் நிலை, அனுபவத்தின் நிலை கொண்டு வேறு வேறு இடங்களில் பொருந்தி இருக்கிறோம். இந்த 4 வகை செயல்பாடுகளை யாருக்கெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த 4 வகையான செயல்பாடுகளை யாருக்கெல்லாம் செய்யறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பிரிவினருக்கு சொல்றாங்க மகிழ்ச்சி சொல்லக்கூடிய 5 பிரிவினருக்கு. அந்த 5 பிரிவு என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இந்த 5 வகையில் 5 பிரிவினருக்கு இந்த கடமைகளை, இந்த செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு கேட்டோம்னா தொழில், கடமை, சேவை, தொண்டு அப்படின்ற 4 வகை பிரிவுகளை, 4 பிரிவுகள் செயல்பாடுகளை இந்த 5 வகை பிரிவினருக்கு, யாருக்கு? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த 5 பிரிவினருக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 5 பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கா நம்ம என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் எனக்கு செய்யக்கூடியது, இப்ப நான் உணவு தயார் பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே சரி, இல்ல காலையில இருந்து நான் இரவு தூங்குறது வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய செயல்முறைகள்ல வந்து உடற்பயிற்சி செய்யறது, காயகல்பம் செய்யறது, தியானம் செய்யறது, அகத்தாய்வு செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, முதல்ல இந்த 5 ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபாடு தெரிஞ்சிருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கி இருக்கு. இப்ப நான் எனக்காக உடற்பயிற்சி பண்றேனா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த உடல் என்பது
சமுதாயத்தினுடைய ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உடல் என்பது சமுதாயத்தினுடைய ஒரு சொத்து. இப்ப நீங்க நான் எனக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இந்த உடலை பராமரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது சமுதாயத்தினுடைய சொத்தை நீங்கள் முறையாக பராமரிக்கிறீர்கள் என்று பொருளாகும். அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா நமக்கு, இந்த உடல் என்பது சமுதாயத்தினுடைய சொத்து. இத ஒரு ஒரு கைப்பிடி உணவினில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு அளித்திடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உணவு உண்ணும் உனக்கு உனக்கு வந்த வகை எண்ணி உன்னிடல் என்றும் உன் கடமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த உணவு எனக்கு கிடைச்சது, அது அதன் மூலமாக எத்தனையோ பேருடைய உழைப்பு எனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அப்ப அந்த அத்தனை பேருடைய உழைப்பு தான் இந்த உடலாக வந்திருக்கிறது. சமுதாயத்தினுடைய உழைப்பு தான், முயற்சி தான் இந்த உடலாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டு இந்த உடலை பராமரிக்க வேண்டும். திருமூலருடைய இது சொல்றாங்க இல்லைங்களா, உடம்பினில் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் குடிகொண்டு இருக்கிறான் என்று உடம்பை யாம் இருந்து ஓம்புகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில இந்த உடல் என்பது இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவில், இது சமுதாயத்தினுடைய சொத்து. அப்ப நீங்க இந்த செயலை 5 வகை பிரிவுகளுக்குள்ள அடங்கினாலும் பார்த்தோம் அப்படின்னா, இது நீங்க சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு அல்லது சேவை. இந்த 4 வகை பிரிவுகளுக்குள்ள நீங்க அடைக்கலாம். சரிங்களா? தொழில், கடமை, சேவை, தொண்டு அப்படின்ற 4 வகை பிரிவுகளுக்குள்ள நீங்க உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் இது எல்லாமே செய்யக்கூடியதுமே இது உங்களுக்காக செய்யறேன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் என்ன ஆகும்னா, எதுக்கு போய் இதை போய் செஞ்சுக்கிட்டு அப்புறமா பார்ப்போம், ஒரு காஃபி சாப்பிட்டு செய்யலாம், இல்ல சமையலை முடிச்சுட்டு செய்யலாம், என் பிள்ளை பசியோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்த தள்ளி போடுறது பார்த்தோம் அப்படின்னா, மனதுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம தள்ளி முதல்ல ஒரு காஃபி சாப்பிட்டு பயிற்சி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் ஆன உடனே அடுத்து இந்த சமையலை முடிச்சுட்டு செய்வோம், அடுத்து துணியை துவைச்சிட்டு செய்வோம், அப்புறமா நாளைக்கு செய்வோம் அப்படி சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுருவோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதை நான் எனக்கு தானே செய்யறேன். நம்ம ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறோம்னா, அவங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய வாழ்க்கை துணைக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, என்னுடைய அலுவலக பணிக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரியாரிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லைங்களா. இந்த ப்ரியாரிட்டியுமே என்ன சொல்றாங்கன்னா மகரிஷி, நான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகை பிரிவுகள் எடுத்துட்டு இந்த கெடாமல் பார் ஒன்றினால் மற்றொன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில நம்ம எனக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை, எனக்கு செய்ய வேண்டியதை முதல்ல நான் செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா, இதை எனக்குன்னு மட்டும் பிரிச்சு எடுத்தோம்னா தள்ளி போடும் குணம் வந்துடும். இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா எனக்குன்னு மட்டும் செய்யாம, நான் நல்லா இருந்தேன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்காக நான் இதை செய்யறேன், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோட இதை உடற்பயிற்சி செய்யறது பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சாதாரணமா அது ஒரு பெருமையா சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அது அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது இருக்கிறதுலேயே மிக உயர்வான ஒரு பெருமைக்குரிய விஷயம் நான் உடற்பயிற்சி செய்யறேன்னு சொல்லக்கூடியது. அதை நமக்கு அதை செய்யும் போது அது சொல்றதுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கும். அடுத்தது இந்த நமக்கு அது பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடற்பயிற்சி செய்வது ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட வேண்டும். இந்த உடற்பயிற்சி உடலை பராமரிக்குன்னு சொல்லக்கூடியது ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சுன்னா, இந்த சமுதாயத்துல பெரும் பகுதி நீங்க நான் உடற்பயிற்சி பண்றதுனால என்ன ஆயிர போறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு. எல்லாருமே அதை ஒரு முக்கியமான நோக்கமா எடுத்துக்கிட்டாங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய, சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கக்கூடிய பெரும் பகுதி பொருளாதாரம் என்பது நமக்கு சேமிக்கப்படும். ஏன்னா நோய் எங்க சமுதாயத்துல இல்ல. எல்லாருமே முறையாக உடலை பராமரிச்சுட்டாங்க அப்படின்னா பெரும்பாலான நோய்கள் சமுதாயத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு சமுதாயத்திற்கு நாம அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு தான். நீங்க உடற்பயிற்சி செய்யறதே சமுதாயத்துக்கு நாம அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்புது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? உடற்பயிற்சியிலேயே தொடங்குது. சரிங்களா? அப்போ உடற்பயிற்சியா இருக்கட்டும், காயகல்பமா இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், அடுத்தது அகத்தாய்வு, இந்த 4 வகையிலுமே நம்ம செய்யக்கூடிய இந்த மனவளக்கலையில் இருக்கக்கூடிய பயிற்சிகள். அப்ப எனக்கு செய்யக்கூடியது உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தாய்வு, இது 4மே
எனக்கு நான் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது இது எனக்கு மட்டுமல்ல. நான் நல்லா இருந்தேன்னா என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும். என்னுடைய குடும்பம் நல்லா இருந்ததுன்னா என்னுடைய சுற்றத்தார் நல்லா இருப்பாங்க. என்னுடைய சுற்றத்தார் நலமாக இருந்தாங்கன்னா இந்த சமுதாயம், இந்த ஊர் உலகம் என்பது நலமாக இருப்பதற்கான ஒரு பகுதியாக, ஒரு அதனுடைய அங்கமாக இது இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்ப எங்க இருந்து தொடங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ண விஷயத்த செஞ்சாங்க. செஞ்சுட்டு இதெல்லாம் செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு சோர்வு வருது இல்லைங்களா? அது எனக்குன்னு செஞ்சீங்கன்னா, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு செஞ்சீங்கன்னா மனசுல ஒரு சோர்வு வரும். நீங்க எந்த செயலா இருக்கட்டும், சமையல் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே, இப்ப நான் செய்யறேன் அப்படின்னா, நான் உணவு சாப்பிடுறேன் அப்படின்னா, என்னத்த சாப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படலாம். அப்ப எனக்குள்ளாக இறை அருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது சிறப்பாக செயல்படுவதற்கு எனக்கு இந்த உணவு உதவி செய்யட்டும். இந்த உணவை கொடுத்தது இறைவன், அதை பயன் கொள்வது இறைவன். எனக்குள்ளாக இறைவன் இருக்கிறான் அப்படின்றத உணர்ந்தோம்னா நான் அதை யாருக்காக அதை அர்ப்பணம் செய்வேன்? இறைவனுக்காக அர்ப்பணம் செய்கிறேன். நான் எனக்குன்னு சாப்பிடும்போது தான் நீங்க யாருக்கு கொடுத்தாலும் சரி, அது இருக்கிறவங்க, இல்லாதவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க அப்படின்னு நீங்க எந்த வகைப்படுத்தி யாருக்கு என்ன கொடுத்தாலும், எங்கெங்கு இருந்து உயிர் எதெது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருளும் அருட்பெருஞ்சோதின்ற மாதிரி நீங்க யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய செயல்கள் தான். யாருக்கு என்ன பொருளை கொடுத்தாலும் அது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தலைவர் எஸ்கேஎம் ஐயா ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை ரொம்ப ஆழமாக சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே அதே வேலையத்தை செய்ய போறீங்க. இப்ப நமக்கு மனவளக்கலை பயிற்சிக்கு முன்னாடி அதே என்ன நிலையில இருந்தேனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிறோம். அதே வாழ்க்கை துணையோட தான் வாழ்றோம், அதே குழந்தைகளோட தான் வாழ்றோம், அதே உறவுகளோட தான் வாழ்றோம், அதே அண்டை வீட்டாரோட தான் நம்ம வாழ்றோம். அப்ப அப்பக்கும் இப்பக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் வந்து எனக்கு ஒரு சலிப்பு இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஆட்சாமை இருக்கும், ஒரு இயலாமை இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன நிறைவு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது எனக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, வேற எதுவுமே மாறல, வேற எதுவுமே மாறல. நான் என்னுடைய மனநிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனநிலையை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அடிப்படையான உண்மை, யதார்த்தம். நீங்கள் இந்த சதா அர்ப்பணம் சொல்லக்கூடியது, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பூரா வேற யாருக்காக கொடுத்துடணுமா, இப்ப எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்றது என்ன இல்ல, வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அத்தனைக்குள்ளாகவே இதை இறையாற்றலுக்காக செய்கிறேன், எனக்குள்ளாக இறையாற்றல் இருக்கு, நான் எனக்குன்னு செஞ்சேன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு சலிப்புத்தன்மை சில நேரங்கள்ல வருது. இதுதான் மகிழ்ச்சி ஒரு பாடல்ல சொல்றாங்க, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், இருந்தும் பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். இப்ப சதா அர்ப்பணம்னா நான் வாங்குறது பூரா என்ன செய்யல, மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லா நிலைகளிலுமே வாழ்ந்து காட்டி நமக்கு வாழ்க்கையை உணர்த்தி இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இருந்தும் இவ்விரண்டு நிகழ்ச்சிகளை மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், புவி வாழ்வின் இயல்புக்க நற்சமயம் வாய்க்குமெனில், புவி வாழ்வின் இயல்பொக்க நற்சமயம் வாய்க்குமனில் அளிப்பேன் அனைத்தையும். சரிங்களா? எளிமையும் என்முகமும் என் சொத்து, எளிமையும் என்முகமும் என் சொத்து, வீடோ ஏகவெளி என்று யான் துறவு பூண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையை ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு மகான் சொல்லக்கூடியவர் எப்படி ஒரு மனிதனாக ஒரு மகானாக அவர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டி நமக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு கலையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 4 வகை கடமை, 4 வகை செயல்கள் சொன்னோம். தொழில், கடமை, சேவை, தொண்டு அப்படின்ற ஒரு 4 வகை செயல்பாடுகளை 5 வகை பிரிவினருக்கு தான் அடுத்த கட்டமாக இப்ப நமக்குன்னு செய்யும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு உணவு தயார் பண்ணி, இப்ப பெண்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு தயார் பண்ணிட்டு, வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னா நான் பழசு இருந்துச்சு அதை சாப்பிட்டேன், இல்ல அது நான் எனக்குன்னு என்னத்தை செய்ய நான் ஒன்றும் சாப்பிடல, இப்படி சொல்றத நம்ம பார்த்துருக்குறோம்.
அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குள்ளாக இருக்கிறது இறையாற்றல். நீங்க மத்தவங்களுக்கு செய்யும் போது எப்படி வேணா செய்யுங்க, ஆனா உங்களுக்கு செய்யும் போது இன்னும் சிறப்பாவே செஞ்சு அதை நீங்க பயன்படுத்தணும். அதாவது உங்களுக்குன்னு செய்யும்போது ஒரு ரசனையோட, ஒரு முழுமையாக மற்றவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வந்து நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆனா உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இரையாற்றல் என்பதை மனவளக்கலை அன்பர்கள் நிச்சயமாக செய்தியாகவாது கேட்டிருப்போம். சரிங்களா? நான் உணர்ந்திருக்கிறோமா இல்லையான்றது அவங்கவுங்களுடைய நிலைப்பாடு, அவங்கவுங்களுடைய நிலையில வந்து நிச்சயமா உணர்ந்திருப்போம். அதை ஓரளவுக்கு புதிய அன்பர்களாக இருந்தாலுமே செய்தியாக நம்ம கேட்டிருப்போம். அப்ப எனக்குள்ளாக இரையாற்றல் இருக்கு. அப்ப இந்த இரையாற்றல் நீங்க எப்படி ஒரு இறைவனுக்கு ஒரு நைவேத்தியம் செஞ்சு அதை அப்படியே அர்ப்பணிக்கிறீங்களோ, அதை இறைவனுக்கு செய்யும்போது அதை டேஸ்ட் பார்க்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அவ்வளவு ஒரு பக்குவமா செஞ்சு அப்படி சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்டா இருக்கு. சரிங்களா? இங்க எது வேலை செஞ்சு, நீங்க டேஸ்ட் பார்த்ததா வேலை செஞ்சு, நீங்க கவனிச்சு கவனிச்சு எடுத்து வச்சதா வேலை செஞ்சு, நீங்க நிச்சயமாக இது இறைவனுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம், இறைவனுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அதற்கு சுவையை கூட்டி இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலுமே இது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முழுமையாக எடுத்துக்கணும். இது தான் உடற்பயிற்சி, காயகல்பம் இது மட்டும் நீங்க இறைவனுக்குன்னு செய்ய வேண்டாம், சமுதாயத்துக்கு மற்றவங்களுக்குன்னு செய்ய வேண்டாம். நீங்க உணவு சாப்பிடுறதா இருந்தாலுமே உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன், அதாவது இந்த மற்ற வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய நலனுக்காக. இது உடற்பயிற்சி செய்யறது ஆரோக்கியமா இருந்தா சமுதாய குடும்பத்துக்கு நல்லது, குடும்பத்துல வந்து மருத்துவ செலவு குறையும், சமுதாயத்துக்கு நல்லது. அந்த சமுதாயத்துல ஏற்படக்கூடிய தேவையற்ற அலைச்சல், நமக்காக வந்து ஒரு வண்டி போகுதுன்னா பெட்ரோல் செலவு, அது பெட்ரோல் கன்சம்ஷன்ன்றது இயற்கை வளத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதிகமா. எனக்குன்னு ஒரு வண்டி கார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு, அதாவது நல்ல விஷயத்துக்கு போறது ஓகே, மருத்துவமனைக்கு போறதுக்காக எனக்கு ஒரு கார் எடுத்துட்டு ஒருத்தர் நான் கூப்பிடுறேன் அப்படின்னா அவருடைய அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை கெட்டு போயிடும். சரிங்களா? அவர் ஒரு அரசு நிறுவனத்திலேயோ இல்ல தனியார் நிறுவனத்திலேயோ வேலை பார்த்துருந்தாருன்னா, அவர் அரசாங்க பணியில இருக்கிறாருன்னா, அவர் அன்னைக்கு உங்களுக்காக லீவ் போட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அவர் அந்த ரோட்ல ஒரு ரோடு சரியா போடலைன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் போய் தான் அந்த கையெழுத்து போட்டு ரோடு போடணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பகுதியில போகக்கூடியவர் ரோடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னா அது யாருனால தடைப்பட்டதாயிருது? நானும் அதுக்கு ஒரு காரணம் ஆயிடுறேன். அப்ப நான் நல்லா இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை துணை அவங்க அலுவலகத்துல போய் அந்த கையெழுத்து போட்டு இந்த ரோட்டை சரியா போட வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அதுல போறவங்க நல்ல பயணம். நான் வந்து நான் உடற்பயிற்சி பண்றதுனால சமுதாயத்துக்கு என்ன நல்லதுன்னு கேட்டோம்னா, நீங்க உடற்பயிற்சி பண்றதுதான் மிகப்பெரிய தொண்டு சமுதாயத்துக்கு, மிகப்பெரிய சேவை சமுதாயத்திற்கு அப்படி சொல்லலாம், மிகப்பெரிய கடமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த உடல் என்பது சமுதாயத்தினுடைய சொத்து, அதை அப்படியே முழுமையாக பூரணமாக நல்ல முறையில் நம்ம கொடுக்கணும். இதுதான் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இது இந்த உடற்பயிற்சி செய்யறது மட்டும் இல்லை, நம்ம உணவு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நீங்க நல்லா ஒரு உடை அணிகிறது மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமாக நமக்கு ஒரு சீருடை, இதை வந்து சீருடைன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அவ்வளவு அதை அந்த ஒரு பார்க்கும் பொழுது வெண்மை என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வண்ணம். சரிங்களா? மகிழ்ச்சிக்குரிய ஒரு வண்ணம், ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வண்ணம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த சீருடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையாக இருக்கு, அது உயர்ந்த நிலையாக இருக்கு. அப்ப அந்த உடை அணிகிறதுல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்குள்ளாக இறைவனை, நீங்க எப்படி அந்த இறைவனுக்கு ஒரு மாலை அந்த அந்த அலங்காரம் செய்றீங்க இல்லையா, அதே அடிப்படையில உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். இந்த நீங்க உங்களை இறைவனாக உங்களுக்குள்ளாக இறை தன்மை நிறைந்திருப்பதாக உண்மையை உணர்ந்து புரிந்து அதை செய்யும் பொழுது நீங்க அந்த உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கும் இடமாக இருக்கட்டும், அதை எப்படி நம்ம பராமரிப்போம்? ஒரு கோவில், நீங்க இருக்கிற இடம் எது? கோவில் தானே. அப்ப உடை, உணவு, உடை, நாம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வசிக்கக்கூடிய இடம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே நீங்க தினசரி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இந்த இதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கின்ற ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படாது. இப்ப என்ன சார் எல்லாருமே வந்து இதே உடற்பயிற்சி தான் செய்ய சொல்றாங்க, காயகல்பம் செய்ய சொல்றாங்க, கேட்டு கேட்டு எங்களுக்கு இதா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? இதை நீங்க உங்களுக்குன்னு செஞ்சீங்கன்னா ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். உங்களுக்குள்ளாக இரையாற்றல் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் வீட்டுல தானே இருக்கிறோம், எதுக்கு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் அப்படின்ற மனநிலையை விட்டுடலாம். வீட்டுல தானே இருக்கிறோம், ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மனநிலைய உங்களுக்காக சிறப்பா செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? உங்களுக்காக அது சிறப்பா என்ன என்ன முடியுமோ அதை சிறப்பா செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? உங்களுக்காக சிறப்பா உடற்பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்காக சிறப்பா தவம் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப இப்ப ஒவ்வொரு விஷயமுமே
எனக்குள்ளாக, உங்களுக்குள்ளாகன்னு சொல்லக்கூடிய உங்களுக்குன்னு சொல்லக்கூடியது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கு, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கு அப்படி சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பம். இப்ப நமக்கு நான் என்னதான் பண்ணாலும் என்னைய வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார், என்னைய எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு சலிப்பு இருக்கும். சரிங்களா? என்னதான் நான் நல்லா செஞ்சாலும், எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாலும் எனக்கு ஒரு அஹ், அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆட்சாமி நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் அவர் குறை தான் சொல்றாரு. காய்கறி நட்டும் போதும், நமக்கு சமையல் பண்ணும் போதும், துணி துவைக்கும் போதும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சலிப்புத்தன்மையை உங்களுடைய ஜீவகாந்தமாக மாற்றி அந்த பொருளுக்குள்ளாக, அந்த செயலுக்குள்ளாக நீங்கள் அனுப்புகிறீர்கள். சரிங்களா? அனைத்தூடுருவும் பாய்ம பொருள் தான் காந்தம். அதுவே இரையாற்றலாக உங்களுக்குள்ளாக இருக்கிறது. உங்களுக்குள்ளாக எண்ணமாக இருக்கிறது, சொல்லாக செயலாக வெளிப்படுகிறது. உங்களுக்குள்ளாக எண்ணமாக இருக்கக்கூடியது நான் என்ன செஞ்சாலும் அவர் குறைதான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம அதை நம்முடைய ஜீவகாந்தத்தை, அனைத்தோடுருவும் பாய்ம பொருளை நம்ம அந்த காய்கறியில, அரிசியில, பருப்புல நம்ம அனுப்புறோம். அதை நான் சாப்பிடக்கூடியவங்க என் மேல சலிப்பு தான் வரும், என் மேல வெறுப்பு தான் வரும், என் மேல கோபம் தான் வரும். நான் என்ன மனநிலையில அதை செஞ்சிருக்கிறேனோ அதே தன்மைதான் எனக்கும் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்ப சலிப்போட நான் சமையல் பண்ணேன்னா, வெறுப்போட சமையல் பண்ணேன்னா என் மேல வெறுப்பு மட்டும்தான் வரும். சலிப்போட நான் துணி துவைச்சேன்னா அந்த உடையை போடுறவங்களுக்கு என் மேல சலிப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். சலிப்போட வெறுப்போட நான் வீடை எப்ப பார்த்தாலும் நான் தான் இதே பண்ணிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் வடிச்சு ஒடிச்சு கொட்டுறதுதான் என் வேலை, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்போடையும் வெறுப்போடையும் நாம் செயல்களை செய்து கொண்டே இருந்தோமானால் அதை சாப்பிடக்கூடிய நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம மேல அதே சலிப்பு வெறுப்பு என்பது ஏற்படுவது இயல்பு. இதுக்கு தான் என்னைய எங்க ஆத்தா அப்பன் பெத்து போட்டிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்போம். சரிங்களா? அந்த வெறுப்போட நம்ம செய்யும் போது அதே வெறுப்பும் சலிப்பும் இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்குமே. நான் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு சம்பாரிச்சு உங்களுக்கு வந்து கொட்டுறேன் அப்படி சொல்லிட்டு இதை நம்ம ஒரு சலிப்போட வெறுப்போட நம்ம அதை செய்யாம, எனக்குள்ளாக எப்படி இறையாற்றல் இருக்கிறதோ இதே போல என்னுடைய வாழ்க்கை துணைக்குள்ளாகவும் இதே இறையாற்றல் பரிபூரணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய குழந்தைகளுக்குள்ளாகவும் பரிபூரணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய உறவுகள் இப்படி நாம இத முழுமையாக தத்துவமாக தெரிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அதை உணர்ந்து கொண்டு வாழும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் அர்ப்பணம், சதா அர்ப்பணமாக மாறிவிடும். எனக்கு நான் செய்யும் பொழுது அது இறைவனுக்கு செய்வது. சதா சிவம்னு சொல்றோம் இல்லைங்களா? அது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவம் தான் சதாசிவம். இது சதா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சமர்ப்பணம் யாருக்கு? சிவத்திற்கு அர்ப்பணம். எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அர்ப்பணம், எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது அங்க அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்ற ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப தான், குடும்பம், சுற்றம், இதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுற்றத்தார் என்னை வந்து அவங்க வந்து அப்படி பேசிட்டாங்க, அவங்கள எப்படி நான் இறைவனா பாக்குறது? என்னைய அவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்கள எப்படி நான் இறைவனா பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாக ஒரு இது விளக்கம் இல்லாம ஒரு பழைய பழக்கம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? விளக்கத்தை மறக்க முடியல, பழக்கத்தை விட முடியலைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மற்றவர்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒருத்தரை நம்ம மன்றத்துல வெளியில பார்க்கும்போது ஐயா வாழ்க வளமுடன், அம்மா வாழ்க வளமுடன் சொல்றோம் இல்லைங்களா? இந்த ஐயா அம்மா அப்படின்றதுக்கான பொருளே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறைவன், இறைநிலை அப்படின்றதுதான் இந்த வார்த்தைக்கான பொருள். ஐயா அம்மான்னு சொன்னோம்னாலே அவங்கள இறைவனாக வணங்குகிறோம், இறைநிலையாக வணங்குகிறோம், மதிக்கின்றோம் அப்படின்றதுதான் பொருள். இதை நான் சொல்லல, யாரு? மாணிக்க வாசகர் சொல்றாரு. வேதங்கள் ஐயா என ஓதி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் ஐயா என்ன, 4 வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள் ஐயா. இத நமக்கு சிவவாக்கியர் பாடல் சொல்லுவாங்க இல்லைங்களா? மகிழ்ச்சி காயகல்ப பாடல் சொல்லும் போது, ஒரித்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை
கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடுமே அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம். ஐயா சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நான் அருள் தரித்த அம்மை பாதம் ஐயன் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த இறைவனை ஐயா என்று சொல்வதும் அம்மா என்று சொல்வதும் அந்த இறைநிலை தான். நீங்க மன்றத்துல நம்ம கூப்பிடுறதுக்கு பொருள் தெரிந்து நம்ம அதே மாணிக்கவாசர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியமாக பொருளை உணர்ந்து நாம் சொல்லுதல். ஐயா என்று சொல்லும் பொழுதும் அம்மா என்று நாம் யாரை அழைத்தாலுமே அது இறைவனாக உணர்ந்து. இது வரைக்கும் நம்ம விளங்கி சொல்லியிருக்கிறோமா விளங்காம சொல்லியிருக்கோமா தெரியல. இனிமேல் யாரை நம்ம ஐயான்னு சொன்னாலும் அம்மான்னு சொன்னாலும் அவங்கள இப்ப நம்ம இதுக்குன்னு தனியா ஒரு பட்டம்லாம் தேவையில்லை. நீங்க ஐயான்னு கூப்பிட்டீங்கனாலே அவங்க இறைவன் தான். சரிங்களா? அம்மான்னு கூப்பிட்டீங்கனாலே அவங்க இறைநிலை தான். அப்படிதான் நம்ம இது பண்ணிக்கிறோம். சரிங்களா? தனியாக நமக்கென்று ஒரு அடைமொழி என்பது தனியாக பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் அங்கு இருப்பதாக எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த விளக்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஐயான்னு ஒருத்தரை சொல்லிட்டீங்கன்னாலே அவங்களுக்குள்ளாக இறைநிலை இருப்பதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். அப்ப தான், குடும்பம், சுற்றம். அப்ப அந்த சுற்றத்துல நம்முடைய சுற்றம் ஊர் உலகம் சொல்லக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க எதை செஞ்சாலும் அத இறைவனுக்குத்தான் செஞ்சிடுறீங்க. யாருக்கு நீங்க என்ன செஞ்சாலும் என்ன செய்றீங்க? இறைவனுக்குத்தான் இத செய்றீங்க. இப்ப இந்த செயல்பாடுகளுக்குள்ள நம்ம இந்த 4 விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஒவ்வொரு நிலைகள்லையுமே மனிதன் வந்து 4 வகையான சிக்கல்களுக்குள்ள தன்னை ஆழ்த்தி கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம் என்க 4 வகையான சிக்கல்களுக்குள்ள மனிதன் அழுந்தி விடுவது இயல்பு. சரிங்களா? இப்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு வேணும். ஆனா நான் அதுக்குள்ளாகவே என்னைய ஆழ்ந்து போயிடக்கூடாது. பொருளாதாரம் நமக்கு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நம்ம முழுமையாக வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாது. என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த 4 வகை செயல்பாடுகள் சொன்னோம் இல்லைங்களா? தொழில், கடமை, சேவை, தொண்டு. இதை வந்து இந்த 4 செய்யும் பொழுது மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். இப்ப நாம் செய்யும் பொழுது இந்த 5 பிரிவு தான், குடும்பம், சுற்றம், ஊர் உலகம், இந்த 5 பிரிவினருக்கு இந்த 4 வகை செயல்பாடுகளை செய்யும் பொழுது அது நான் இந்த ஊருக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உடலை கெடுத்துக்கொள்ள கூடாது. மகிழ்ச்சி அந்த அந்த தொழில், கடமை, சேவை, தொண்டு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அம்மா மகிழ்ச்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சஞ்சித பிராரப்த கர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த சஞ்சித பிராரப்த கர்மம் மகிழ்ச்சிக்கு எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு நிகழ்வை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். மகிழ்ச்சியுடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றிருக்கிறாங்க, அனுபவம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஊர்ல அந்த கிராமத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்துல எங்க அந்த குழந்தை பேர் நடந்தாலும் இவங்க போய் அங்க இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வருவாங்க. இப்படி நீ ஊருக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறியே, உன்னைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, போகும்போது என்னை எடை போட்டா எடுத்துட்டு போறேன், போகும்போது எம்மன் என்னை எடை போட்டா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டோம்னா நான் இந்த உடல் என்பது சமுதாயத்தினுடைய சொத்து, சமுதாயத்துக்காக நான் அதை அர்ப்பணிக்கிறேன். அந்த தாயினுடைய எண்ணம் தான் மகரிஷி 50 ஆண்டு 50ற்கு பின்பு என்ன செஞ்சாங்க? தன்னை முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு முன்னாடி நாம ஒரு தினசரி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம எப்படியாவது மன்றத்துக்கு போகணும். வேதாத்திரியத்திற்கு நம்மால முடிந்த ஒரு உதவியை நம்ம செய்யணும். மன்றத்துல போய் நம்ம சும்மா போய் உட்கார்ந்துட்டு வர்றது மட்டும் இல்லாது அங்க என்ன முடியுமோ, அங்க எந்த செயல்பாடுகளை நம்ம அந்த நேரத்துல அங்க என்ன செய்ய முடியுமோ, நம்ம இருக்கிற நேரத்துல மன்றத்தோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவைதான். சரிங்களா? மகிழ்ச்சிக்கு செய்யக்கூடிய சேவைதான். அது மிகப்பெரிய அதுல வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அது உள்ள போயிருச்சுன்னா அது பெரிய தொண்டுன்ற அடிப்படையில வந்துடும். பெரிய தொண்டு அப்படின்ற அடிப்படையில வந்துடும். அதாவது மகிழ்ச்சி ஒரு அருமையான ஒரு பாட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க, பிறர் நலத்துக்கு உதவாக உடல் நலமும் மனவளமும் விலங்கினத்ததாகும் சொல்றாங்க. பிறர் நலத்துக்கு உதவாத உடல் வலிவும் அறிவும்
ஞானக்களஞ்சியம் கவி 1822 வந்து பாத்தீங்கன்னா, பிறர் நலத்துக்கு உதவாத உடல் வலிவும் அறிவும் பெற்ற பிறவியும் மதிப்பும் விலங்கினத்ததாகும். பிறர் உழைப்பின் விளைவாலும் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன். பிறர் உழைப்பின் விளைவாலும் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன். பிறருக்கு எவ்விதத்தும் வருத்தம் எழா முறையில் பிறருக்கு எவ்விதத்தும் வருத்தம் எழா முறையில் பெருஞ்செல்வம் சேர்த்திடினும் பிழையில்லை. பெருஞ்செல்வம் சேர்த்திடினும் பிழையில்லை. இதை வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அவங்ககிட்ட நம்ம ராம்ராஜ் காட்டன் அது அவங்களுடைய ஒரு சின்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்லும்போது சொல்றாங்க, நான் வந்து மாதிரி ஒரு பொருளாதாரத்துல ஒரு நிறைவான நிலையில தான் இருந்து மனவளக்கலை பயிற்சிக்கு வந்திருக்கிறேன். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி என்ன மாறாதல் ஆசி சிரமத்தெல்லாம் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சிட்ட போய் நான் நிக்கிறேன். சாமி எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி வியாபாரத்துல வந்து மனம் போறது அப்படின்னு சொல்லக்கூடியது குறைச்சிக்கலாமான் இருக்கிறேன்ற மாதிரி அவங்க போய் ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. சரிங்களா? அப்ப மாதிரி சொல்றாங்க, நீங்க நல்ல தரமான பொருளை கொடுக்குறீங்க, மற்றவங்க அதை பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறாங்க, அதை நீங்க விரிவுபடுத்தி வளர்வது அப்படின்னு சொல்லக்கூடியது தவறான விஷயம் அல்ல. என்ன சொல்றாங்க? பிறருக்கு எவ்விதத்தும் வருத்தம் எழா முறையில் பெருஞ்செல்வம் சேர்த்திடனும் பிழை இல்லை. அதனால் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேருதவி புரிந்தவரே பிறந்த பயன் பெற்றார். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக பலர் பயனடையும் போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க? பிறவி பயனை அடைஞ்சிடறாமா. யாரு? இந்த மற்றவங்களுடைய பயன்பாட்டிற்கு நற்செயல்களை செய்தவர்கள் பிறவி பயனையே அடைந்து வருகிறார்கள், பிறவி பயன் பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த வகையில நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நான் இந்த நீங்க பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 வகையா இருக்கும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையா இருக்கும். இத ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி சுத்தவெளிதான் அனைத்து உயிர்களாக இருக்கு, சுத்தவெளிதான் நானாக வந்திருக்கிறது, சுத்தவெளிதான் என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கு, சுத்தவெளிதான் என்னுடைய குழந்தைகளாக இருக்கு அப்படின்னா நீங்கள் எதை செய்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். மனதளவுல எப்ப அந்த கோபம், இந்த 6 குணங்களை சீரமைக்கணும்னு சொல்றோம் இல்லைங்களா? 6 குணங்களை சீரமைக்கணும்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ஒரே ஒரு புள்ளிய ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. நான் இதை இறைவனுக்கு செய்கிறேன், இந்த ஒரு விஷயத்த இறைவனுக்கு செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் நிறைய பேரை சந்திக்கிறோம். அந்த சந்திக்கும் பொழுது அவங்க எல்லாமே செய்வாங்க, குடும்பத்துல பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு நான் என்ன பண்ணாலும் அவங்க திருப்தியே அடைய மாட்டேங்கிறாங்க, எனக்கு செய்யறதுக்கு வெறுப்பு தான் இருக்கு, எனக்கு கடுப்பு தான் வருது அப்படி சொல்லிட்டு கோபம் தான் வருது சார், எல்லாமே செய்யறேன் சார் ஆனா எனக்கு அவங்க மேல கோபமா வருது சார். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஐயா எஸ்கேமையா சொன்ன மாதிரி உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அவங்களோட தான் அதே வாழ்க்கை துணையோட தான் வாழ போறோம், அதே பிள்ளைகளோட தான் வாழ போறோம், அதே உறவினர்களோட தான் வாழ போறோம். அப்ப மனசுல மட்டும் வந்து பார்த்தோம்னா அவங்கள உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள் அப்படின்றத தாண்டி இவங்க இறைநிலை, அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்யும் பொழுது அது சதா இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்ற ஒரு பொருளாக விளங்கிடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நீதியில ஒரு கவி சொல்றாங்க, பிறர் வளம் பறித்து பெருங்குற்றம் மனிதர் வாழ்வில் பெருகிற்று பல குற்றங்கள் பழிச்செயல் பலவும் காண்போம் அறம் ஊட்டும் மதங்களூடே அரசாழ்வார் செயல்களூடே அனைத்து பொருள் விற்போர் கொள்வோர் அவற்றை உற்பத்தி செய்வோர் திறம் குறைத்து உலகம் எங்கும் தீமைகளை பெருக்க கண்டோம். திருவருள் இயற்கை நீதி செயல் விளைவு அறிந்து போற்றி புறம் அகம் தூய்மை காத்து பொறுப்போடு கடமையாற்றி என்ன சொல்றாங்கன்னா, புறம் அகம் தூய்மை காத்து பொறுப்போடு கடமையாற்றி புலனின்பம் பொருள் செல்வாக்கு புகழ் நான்கில் நிறைவு காண்போம்.
இந்த 4 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா? இந்த 4 விஷயத்துக்குள்ளாக பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம், இந்த 4 தன்மைகளுக்குள்ளாக மனித மனம் அழிந்து அழிந்து விடுவது, அழுந்தி அழிந்து விடுவது இயல்பு. அதுக்கு என்ன சொல்றாங்க? புறம் அகம் தூய்மை காத்து பொறுப்போடு கடமையாற்றி புலனின்பம் பொருள் செல்வாக்கு புகழ் 4ல் நிறைவு கொள்வோம். ஏன்னா நமக்கு இந்த 4 அடிப்படையில கொஞ்சம் மனித மனம் விரும்புவது இயல்பு. அதை ஒரு அளவோடு முறையோடு அதை எப்ப நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு அதை நம்ம நிறைவு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் உனக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே இது நான் எனக்காக தனித்து செய்யல, என்னுடைய குடும்பத்தாருக்காக செய்யல, என்னுடைய குடும்பத்தாருக்கு எனக்காக மட்டும் செய்யல, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் செய்யல, இது இந்த சமுதாயத்துக்கு மட்டும் செய்யல, அது என்னுடைய இனத்தாருக்கு செய்யல, என்னுடைய மொழியை பயன்படுத்துவோருக்கு மட்டும் செய்யல, இறைவனுக்கு செய்கிறேன். அங்க என்ன இல்லை, இறைநிலைன்னு சொல்லி வந்தாச்சுன்னா அங்க மொழி அப்படின்றது கிடையாது, இனம்ன்றது கிடையாது, ஜாதின்றது கிடையாது. அத்தனையுமே கடந்த ஒரு குணம் கடந்த குணாதீதம்னு சொல்றாங்க இல்லையா மகிழ்ச்சி? குணம் கடந்த குணாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைதான் இறைநிலை. அதான் சொல்றாங்க, கடமையை உணர்ந்திடு, கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு. கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளம் அமைதியாகும். இந்த உடம்பு எனக்கு கரெக்டா உடற்பயிற்சி பண்ணிட்டேன் அப்படின்னா அது கடமை, எனக்கு அந்த 5 வகை பிரிவுகளுக்குள்ள வந்துருது இல்லைங்களா? அப்ப கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லதும், உள்ளம் அமைதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இறைவனுக்கு செய்கிறோம், இறைவனுக்கு செய்கிறோம், இறைவனுக்கு செய்கிறோம். இதுதான் சதா அர்ப்பணம். சரிங்களா? நீங்கள் எதையுமே உங்களுக்கென்று எதையுமே உங்களுக்குன்னு வச்சுக்காதீங்க. இப்போ அதான் சொன்னோம் இல்லைங்களா, நற்சமயம் வாய்க்குமெனில் என்னது, புவிவாழ்வின் இயல்பொக்க பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். இந்த உலகத்துல பொருள் இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் மகிழ்ச்சி என்ன பண்றாங்க, புவிவாழ்வின் இயல்பொக்க பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், நற்சமயம் வாய்க்குமெனில். எல்லாருமே இந்த பொருளாதாரத்தை இது வெறும் உலோகம்தான், பொன் என்பது ஒரு உலோகம்தான், இந்த பொருளாதார இந்த பணம் என்பது மனிதன் படைத்த ஒரு பேப்பர் தான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நானும் இதை என்ன செஞ்சிருவேன், சமுதாயத்துக்கு கொடுத்துருவேன், ஒட்டுமொத்தமா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு மகிழ்ச்சி அவங்க அந்த நிகழ்வுல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த தொழில நஷ்டம் அடைந்து அவங்கள கோர்ட்ல இதெல்லாம் என்கொயரிக்கு வச்சிருக்கிறாங்க. இன்சால்வன்சி பேப்பர் கொடுத்துறாங்க, இன்சால்வன்சி பெட்டிஷன் ஐபி கொடுத்து அந்த மஞ்சள் நோட்டீஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கொடுத்து கோர்ட்ல அவரை என்கொயரி பண்றாங்க. எப்ப உங்களுக்கு வர வேண்டிய பொருள்னு இவ்வளவு இருக்கு, நீங்க கொடுக்க வேண்டிய கடன் இவ்வளவு இருக்கு, இது வந்துருச்சுன்னா இதை கொடுத்தீங்கன்னா சமமா போயிருமே, எல்லாம் சரியா போயிருமே, இப்போ உங்க சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணியிருக்கிறாங்களே, இப்ப நீங்க ஒண்ணும் இல்லாம ஆயிருமே அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஜட்ஜி கேட்கறாங்க. அப்போ மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, அந்த அவங்க எல்லாமே இல்ல, அடுத்த அடுத்த வேளை உணவுக்கு போறதுக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த நேரத்துல சொல்றாங்க, எல்லாரு கூடயும் நான் தாயா பிள்ளையா பழகிட்டேன், எல்லாரு கூடயும், ஏன்னா மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கையில படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அவங்க லாபத்துல பங்கு கொடுத்துருக்காங்க, அதை அவங்கள பார்ட்னரா தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு காரு, இது அவசரத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு, இது மாதிரி எல்லாத்துலயுமே அவங்கள ஒரு தாயா பிள்ளையா பழகிட்டேன். இப்ப என்னால அவங்ககிட்ட அதை அவங்களும் கஷ்டத்துல இருக்காங்க, அதை நான் அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறதுக்கு எனக்கு மனசு கேட்கல, இத என்னுடைய இதையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சதா அர்ப்பணம் சொல்லக்கூடியத மகிழ்ச்சி சொன்ன மாதிரி புவிவாழ்வின் இயல்பொக்க நற்சமயம் வாய்க்குமெனில் என்ன செஞ்சிருக்காங்க, இறைவன் கொடுத்த வாய்ப்பா கொடுத்து அத்தனையுமே என்ன பண்ணிட்டாங்க, சமுதாயத்திற்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா மனதளவுல மட்டும் அவர் சமுதாயத்துக்கு அதெல்லாம் கொடுத்ததுனாலதான் ஒரு ஆழியார் மாதிரி ஒரு இடத்துல அவங்கள இயற்கை இறைவன் உட்கார வச்சிருக்கிறார். சரிங்களா? அவங்க அனைத்தையும் அழிப்பேன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா, அத இறைநிலை பார்த்து என்னது, ஒத்தவைக்கு ஒத்தவையாய் அழிக்கும் சரி விளைவாய் அப்படின்ற அடிப்படையில ஒரு மிகப்பெரிய இடத்துல, சரிங்களா, ஒரு மகான், ஒரு குருபிரான் அப்படின்ற இடத்துல அவங்கள அமர வச்சு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய அத்தனையுமே சதா இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்றத கொஞ்சம் உணர்ந்து விளங்கி இதை நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த
உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் எஸ்.கே.எம். மயிலானந்தம் ஐயா உள்ளிட்ட நம்முடைய ஐடி இயக்குநரகத்தின் இயக்குனர் ஐயா கிருஷ் முரளீஸ்வர், அனைத்து இணை இயக்குனர்கள், பொறுப்பாளர்கள், இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அம்மா அவர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வணக்கம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக மதன் மோகன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா, நீங்க பேசலாம். மதன் மோகன் ஐயா. ஆமா அம்மா கேக்குதாம்மா? நான் கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாட்ட பேசுங்க. ஐயா வாழணும் ஐயா. வணக்கம் ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு ஆழ்ந்த நல்ல உள்வாங்கி கேட்டேங்க. அருமையா இருந்ததுங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி பிறருக்கு பணியாற்றும் போதோ இல்ல பணிவிடை செய்யும் போதோ இந்த எரிச்சல், அலுப்பு, சலிப்பு எல்லாம் ஏற்படுதுங்க. சொன்னாங்க ஏற்கனவே பேராசனம் சொல்லியிருக்காங்க, நாகினே துரியத்தை வச்சு இப்ப செயலாட்டுங்க என்ன நினைவ அது மாதிரி செஞ்சா. ரெண்டாவது நீங்க இந்த இரையாற்றல் செய்ய நினைச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஆனா அதெல்லாம் மீறி எப்பாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி எரிச்சல், சலிப்பு, அழுப்பெல்லாம் ஏற்படுதுங்க ஐயா. அது உடல் சோறு காரணமாவோ இல்ல வயது காரணமாவோ ஏற்படுது. இது எப்படியா நீக்கிறது? அடிப்படையில இந்த சலிப்பு, சோர்வு, கோபம் இதெல்லாம் ஏற்படுவது இயல்பு. உணர்ச்சிகள் எழுவது இயல்புன்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. சரிங்களா? உணர்ச்சி எழுவது இயல்பு. உணர்ச்சியை அறிவால் வெல்வது சிறப்பு அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த உணர்ச்சி வருது அப்படின்னா அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி நாம போகாம இவங்க இறைநிலை தான். அந்த நேரத்துல நம்மள ஒரு ஒரு க்ஷணம் நமக்கு அந்த உணர்ச்சிக்கு மனம் போறது இயல்புதான். அது போன மனதை என்ன செய்யணும்? இவங்க இறைநிலை தான், இறைநிலைக்கு நான் அந்த செயலை செய்யறேன், தொண்டு செய்யறேன்ற மனதிட்ட ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை, மனநிலைய மாத்திக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஆக்கினை துரியம் போறது நல்லது சரிங்களா? அந்த ஆக்கினை துரியம் போறதுக்கு முன்னாடியே மனதுல இந்த மாதிரி ஒரு பயிற்சிய, அது ஒரே நாள்ல வராது, திரும்ப திரும்ப அதை நம்ம ஒரு பயிற்சியாக மனதிற்கு கொடுத்து அத அந்த நிலைக்கு வரணும். அப்படி வரும் பொழுது அந்த செயல்ல பாத்தீங்கன்னா ஒரு சலிப்போ சோர்வோ வந்தாலுமே அது அந்த க்ஷணமே மாறிடும். சரிங்க சரிங்க, அருமையானது. நன்றியா நன்றியா. திரும்ப திரும்ப அந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தாய்வு செய்யும் பொழுதுதான் இந்த விளக்கம் நமக்கு முழுமையா கிடைக்கும். சரிங்க, அதே மாதிரி செய்யறீங்க, டெய்லி செய்யறீங்க. அது செய்யும் பொழுது நமக்கு முழுமையா கிடைக்கும். வேதாத்திரம் சொல்றதுக்கு என்ன நாளும் செய்யணுங்க, செஞ்சுதான் வேதாத்திரம்னு சொல்லுவாங்க. நன்றிங்க நன்றி. நன்றிம்மா, வாழணும்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம நல்ல எண்ணத்துல சமைச்சு போட்டாலுமே குறை சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க ஐயா. அதுக்கு நம்ம மனசு காரணமா, அவங்க அந்த மாதிரி சொல்ற எண்ணங்கள் காரணமா? இல்ல, நம்ம மனநிலை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு சொல்லுவாங்க. என்ன உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஒரு அறிஞர் ஒருத்தரை பாத்தீங்கன்னா ஒரு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஜெயில போட்டிருக்கிறாங்க. ஜெயில போட்டிருக்கும் போது ஒரு அன்னைக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா தூய்மையான மனிதர், எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்கள் கூட இல்லாத மனிதர், பிற பொருளை அபகரிக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்லாத ஒரு நபர் வைங்களேன். அவர் அன்னைக்கு சாப்பிட்டு தூங்குறாரு, நைட்டு தூங்குறாரு. தூங்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னா, யாரோ ஒரு வீட்டுல போய் ஒரு வீடு புகுந்து திருடுற மாதிரி ஒரு கனவு வருது. சரிங்களா? திருடுற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்த உடனே இவர் என்னடா அது, நமக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ஜெயில இருக்கக்கூடிய வார்டனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நேத்து எனக்கு உணவு சமைச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. அந்த அவங்களோட லெட்ஜர்ல பாத்துட்டு அன்னைக்கு யார் அந்த சமைக்கிறதுக்கான வேலை ஒதுக்கீடு பண்ணி பார்க்கும்போது, ஐயா ஒரு திருட்டு வழக்குல கைதாகி வந்திருக்கக்கூடிய ஒரு கைதி தான் உங்களுக்கு உணவு சமைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு தகவலை சொன்ன உடனே, இப்ப இந்த அந்த ஒரு திருடும் குணமுடைய ஒரு நபர் சமைத்த உணவு அதை சாப்பிட்ட நபருக்கு எண்ணமாக வெளிப்படுதான். ஆமா.
சரிங்களா? அந்த அந்த ஆ, பழக்கமுடைய ஒரு நபர் சமைத்த உணவை சாப்பிட்டாங்கன்னா அத ஆ, சாப்பிட்டவருக்கு அந்த எண்ணம் வந்து என்ன செய்யுது, பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. ஆ, அப்ப என் மேல குறை சொல்றாங்க, நான் சமைக்கிறேன்னா என் மேல குறை சொல்றாங்கன்னா ஆ. என்ன அர்த்தம்? நம்ம எண்ணம் அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். நானும் அவங்கள குறைப்பட்டு இருக்கிறேன். ஆ, அதை நான் மாத்திக்கிட்டேன்னா அவங்களுடைய எண்ணம் என்னவாயிரும்? நல்லா நல்லவா நல்லா மாறும். இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஆ, ஐயா, நான் உங்களுதுல ஒரு சாங் ஒண்ணு கேட்டேங்க ஐயா. அந்த மாதிரி சரி, எதனா மகரிஷி சாங் பாடுங்க. சரிங்கம்மா. ஆ, மகிழ்ச்சி சாங்கு. பாடுங்க ஐயா. நாங்க ஒரு சாங் உங்களுதுல குரூப்ல கேட்டேன். நீங்க சரிங்கம்மா பாடுனது. சரிங்க. ஆ, மகிழ்ச்சி பாட்டு வேணும். ஓகே. இப்ப ஆ, இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே ஒரே ஆ, பாடல் தான் எனக்கு ரொம்ப ஆழமா பிடித்த பாடல். அதையே கூட உங்களுக்காக சொல்லிடுறேன். ஆ, அதாவது, உலக சமாதானம் கவி 44. ம். அஹ், பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம், பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டே ஆகும். பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம், பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டே ஆகும். இறந்துவிடப் போகின்றோம் என்றோ ஒரு நாள், இறந்துவிடப் போகின்றோம் என்றோ ஒரு நாள், இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்து விட முடியாது. தொல்லை நீங்கி மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும். சிந்தனையில் உயர்வில் உள்ளோர் கடமை இது. சிந்தனையில் உயர்வில் உள்ளோர் கடமை இது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணனம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வ- ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் அருமையா இருந்ததுயா. எல்லாமே இறைநிலையா பார்க்க சொல்றீங்க. சில டைம் மட்டும் நம்ம எல்லாமே தவம் பண்றோம், தற்சொலுத்தல் பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஒரு சில நேரத்துல மட்டும் அந்த ஒரு செகண்ட்ல நம்ம வந்து அதை மறந்துட்டு பேசிடுறோம், இல்லைன்னா நம்ம மனசை நினைக்கிறோம். அந்த சூழ்நிலைக்கு என்னையா காரணம் இருக்கும்? நம்மளோட வினைப்பதிவு தானா, இல்ல இன்னும் நம்ம இருப்பு இன்னும் எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும்? அதை இல்ல, மட்டும் தான் இருப்பு கேள்வி. இருப்பு இருப்பு தான் வெளிப்படுது. ஆ, இருப்பு தான் நமக்கு வெளிப்படுது. ஆ, அப்ப அந்த இருப்பை வந்து குறைக்கிறதுக்கு திரும்ப 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 ம். நமக்கு என்ன சொல்றாங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன சொல்லுங்க. இருக்கோ அதுதான் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஆ, ஆ, அப்ப அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப 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 நம்ம ஆ, வந்து மன அந்த சைக்காலஜி பத்தி பாத்தீங்கன்னா, மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆ. இந்த நல்ல செயல்களை வந்து செய்யறதுக்கு நம்முடைய ஆற்றலை முழுமையாக செலவிடுது. சரி, சரியா. நல்ல செயல்களை செய்வதற்கு ஐரக்ஷன் அந்த எண்ணம் முழுமையா. எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா மனதிற்குள்ளாக ஓய்வு நேரத்துல நமக்கு யார் மேலெல்லாம் தேவையற்ற எண்ணங்கள் வருதோ அவங்களெல்லாம் வாழ்த்துக்கிட்டே இருக்கிறது, வாழ்த்துறது, நல்லா தவம் செய்யறது, நம்ம ஆ, ஆழ்மனதோட பயணிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, ஆழ்மனம் போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தியானம் பண்றது ஈஸி. சரிங்களா? ஆ, அது சரியா. ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆ, தியானம் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். தொண்டு செய்வது, நல்ல விஷயத்த, அதாவது நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ, என்ன உடல் வலு இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி, இல்ல மன வலு என்ன இருக்கோ அதை மத்தவங்களுடைய நல்லதுக்காக அதை கொடுக்க 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 என்ன ஆகும்னா அந்த தேவையற்ற ம், விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. ரைட்யா. புரியுதுயா, புரியுது. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சபரி சுந்தர வடிவேலையா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, ம். சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஆம், வணக்கங்க, வணக்கம். ஐயா, ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஒரு ஒரே ஒரு ஃபாலோ கேள்விங்க ஐயா. சொல்லுங்க. ஆம், அ-
ஐயா எனக்கு என்னன்னா இப்போ என்னோட இதுலயே வந்து என்னோட மனைவியே வந்து ரொம்ப ஆம்பிஷியஸுங்க ஐயா. அவங்க வந்து இப்போ எல்லாத்துலயும் அவங்க கெரியர் வைஸ்ல இதெல்லாம் வந்து பட் இப்போ நீங்க மகரிஷி சொன்ன மாதிரி அந்த ஏன்னோ அந்த குடும்ப அமைதிக்காக நான் எவ்வளவோ விட்டு தரேன். ஆனா என்னன்னா அவங்க அவங்க கெரியர் எஸ்பெஷன் ரொம்ப ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்காங்க. அதனால ரொம்ப ஒரு மாதிரி என்னால சரியா மேனேஜ் பண்ண முடியல. அதுதான் அது எப்படி கையாளுதுன்னு ஒரு கேள்வி கேட்கலான்னு கேட்டேங்க ஐயா. அதாவது அவங்களுடைய கேரியர் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதுல எதெல்லாம் சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? சரிங்க அதாவது ஐயா. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு அவங்க மனவளக்கலை பயிற்சி எடுத்திருக்கிறாங்களா? இல்லைங்க ஐயா, எடுக்கலைங்க ஐயா. ஓகே. நீங்க நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? நான் வந்து நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. எல்லாம் இல்ல எல்லாமே மன்றத்துக்கு முடிச்சு வந்து எவ்வளவு? பண்றதுக்கு ஒரு நான் ஒரு கண்டிப்பா 3-4 இயர்ஸ் இருக்குங்க ஐயா. சரி, ஜஸ்ட் அவங்களுக்கு மனவளக்கலைன்னு ஒரு பயிற்சி இருக்குன்ற விஷயத்தை அறிமுகப்படுத்திருங்க. சரிங்க ஐயா. அவங்கள வந்து மன்றத்துக்கு எப்படியாவது கூப்பிட்டு வந்து வரணும், வரணும், அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த எப்படியாவது இன்சிஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேரியர்ல அவங்களுக்கு எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ சரிங்க ஐயா. அந்த விஷயத்துக்கு வந்து இது உதவும் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க ஐயா. அங்க தேவையானது தேவையில்லாத அப்படின்ற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பா வந்துடும். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுடைய வேலையா மாறிடும், உங்களுக்கு உங்களுடைய பொறுப்பா மாறாது. சரிங்க ஐயா. இல்ல அவங்க படிக்க மேல் படிப்புக்கெல்லாம் நான் இது பண்ணி படிச்சிட்டு இருந்தாங்க ஐயா 3-4 வருஷம். இப்போ வந்து சரி. கம்ப்ளீட்டா எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இந்த டிஃபென்ஸ்ல ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது சரி. ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர்டா இருக்கு. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டுங்க ஐயா. அப்புறம் அதுக்கு வெப்பன் ஆமா. ட்ரைனிங் அந்த இதெல்லாம் போகணுங்கிறது எனக்கு அது எப்படின்னு அதனால என்னால அது சரி சரி ஏத்துக்க முடியலைங்க ஐயா. இல்ல, நீங்க எந்த வேலைக்கு போறதுனாலும் அது அவங்களுடைய விருப்பம், அது அதை வந்து இயல்பா இருக்கட்டும். ஆனா நீங்க எங்க போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை முதல்ல எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நீங்க மனவளக்கலை சேர்த்து விட்டுருங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? இந்த பயிற்சி எடுத்துட்டு நீங்க எந்த பயிற்சிக்கு வேணா போங்க, பிஎஸ்எஃப் போனாலும் சரி, எதுக்கு போனாலும் போகட்டும்னு சொல்லி நீங்க ஓகேன்னு சொல்லிருங்க. சரிங்க ஐயா. ஏன்னா அவங்களுக்கு தடையா நீங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க மேல வெறுப்பு தான் வரும். சரிங்க ஐயா. அதாவது ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடைக்குரிய நபர் மீதோ பொருள் மீதோ சூழல் மீதோ எழக்கூடிய உணர்ச்சி தான் சினம், இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அப்ப அவங்களுடைய ஆசைக்கு நீங்க தடையா இருக்கும்போது உங்க மேல சினம் வருவது இயல்பு. சரிங்க ஐயா. சரிங்களா? அவங்க ஆசைக்கு நீங்க தடையா இல்லாம நீங்க அந்த கோர்ஸ், அது நீங்க பிஎஸ்எஃப் போறதுல எனக்கு முழு சம்மதம், சரிங்க ஐயா. அதை போய் சிறப்பா செய்யறதுக்கு இந்த பயிற்சி உதவும் சரிங்க ஐயா. அப்படின்னு சொல்லிட்டு அது மனவளக்கலையில அறிமுகப்படுத்திருங்க. எப்படியாவது பிரம்மஞானம் வரைக்கும் போக வச்சிருங்க. சரிங்க ஐயா, முயற்சி செய்றேங்க ஐயா. ரொம்ப அதுக்கப்புறம் நன்றிங்க. மனுஷன் தத்துவம். சரிங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நீங்க நன்றி. அவங்களுக்கு தடையா சொல்ல வேண்டாம். நீங்க பிஎஸ்எஃப் சரிங்க போறதுக்கு வந்து இந்த பயிற்சி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. மிக்க வாழ்க்கை மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க்கை. அடுத்த அன்பராக உமையாள், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். ஐயா, இப்ப குடும்பத்திலேயே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயா, இல்லத்தரசியாவே இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களா ஐயா. இப்போ ஒருத்தவங்கள அவங்க வந்து நிறைய பேரை பாக்குறாங்க ஐயா, குடும்ப உறுப்பினர்கள் வந்து வெளியில எல்லாம் பக்கத்துல எல்லாம் நிறைய பேரை பார்த்துட்டு அவங்கள மாதிரி இவங்க வரணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க ஐயா நிறைய பேர். அவங்க நிறைய, அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்க எவ்வளவு செய்யறாங்களோ அதே அளவு இவங்களும் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இவங்க என்ன இவங்க நல்ல இயல்பா நல்லா சந்தோஷமா நல்லா செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியே வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஐயா செய்யறது? இல்ல, நீங்க அந்த நேரடியாவே சொல்லலாம். பொதுவா வந்து இப்ப நீங்க செய்து கொடுக்கறதுல வந்து அவங்க மன நிறைவு அடையல அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நீங்க செஞ்சு கொடுக்குற விஷயத்துல அவங்க மன நிறைவு அடையல. ஆமா ஆமா ஆமா. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கல. அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு செஞ்சு கொடுக்கல, அப்படி அப்படி வச்சுக்கலாமாங்க ஐயா? இல்ல, அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா
தேவை ம், பூர்த்தி அடையும் போது மனம் நிறை மனமாகும். ஆசை நிறைவடையும் போது மனம் என்ன ஆயிரும்? நிறைமணம் ஆயிரும் இல்லைங்களா? அப்ப அவங்களுடைய ம், தேவை என்ன அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும் முதல்ல. சரிங்கய்யா. நம்ம மனவளக்கலையில நம்ம ஒருத்தர் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல ம், இருக்கக்கூடிய எல்லோரும் வரணும்ன்ற எண்ணம் தான் முதல்ல நமக்குள்ள இருக்கணும். சரிங்கய்யா. இப்ப நான் ஐயா முதல்ல சொன்ன அதே பதில் தான். நம்ம மனவளக்கலையில வந்துட்டோம்னா நமக்கு என்ன தெரியுமா எண்ணம் வந்துரும்? ம், நான் ம். சொல்றதை எல்லாருமே கேட்கணும், நான் செஞ்சு கொடுக்கறது நல்லா இருக்கும்னு நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அப்படிங்களா? அப்படி இல்லைங்கய்யா. இல்ல நான் ஒரு சொல்லுங்கய்யா. ஒரு உதாரணம் ஆ, சொல்லிடுறேன். நான் வந்து பயிற்சி எடுத்து நான் எனக்கு ஒரு மிக ஒரு எல்லாருமே எப்படி மன்றத்துக்கு வருமோ அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு மனச்சோர்வான நிலையில ரொம்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சோர்வான நிலையில தான் வந்து பயிற்சிக்கு நான் வந்திருக்கிறேன் மனவளக்கலையில. எனக்கு திருமணமாகி கரெக்டா ஒரு ஒரு 3 வருடம் 4 வருடங்களுக்குள்ள மனவளக்கலைக்கு வர்றேன். அப்ப அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, கை குழந்தையா இருக்கிறாங்க. நான் பயிற்சி 15 நாள் பயிற்சி முடிச்ச அடுத்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரமாவும் சேர்த்துட்டேன் பயிற்சியில, மனவளக்கலை பயிற்சியில. நான் பயிற்சி முடிச்ச 15 நாள் முடிச்சு அடுத்த நாள் ஆரம்பிக்கலீங்களா, 16வது நாள் வந்து அந்த கோர்ஸ்ல அவங்கள சேர்த்துட்டேன். என்னன்னா இந்த பயிற்சி தான் இப்ப நமக்கு வாழ்க்கைக்கு தேவை அப்படின்றத நான் 15 நாள்ல வந்து எனக்கு உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? அது மாதிரி இப்ப நமக்கு வந்து இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள அவசியம் சும்மாவாவது மன்றத்துல வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு கூட்டு போயிடணும். சரிங்களா? அப்படி அவங்கள மன்றத்துல பயிற்சி எடுக்க 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 என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த விளக்கம் எல்லாம் தெரியும். எதிர்பார்த்தல் எப்பொழுதும் ஏமாற்றமே விளைவிக்கும்னு தெரியும். அதனால நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு அந்த விளக்கம் தெரியணுமா இல்லைங்களா? ஆமாங்கய்யா. ஆமா, கரெக்ட். கண்டிப்பா. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு தெரியணும்னா முதல்ல வந்து நம்ம வாழ்த்துறது என்னவா வாழ்த்தணும்னா என்னுடைய வாழ்க்கை துணையும் மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கணும் அப்படி நினைச்சு மட்டும்தான் வாழ்த்தணும். நான் 16வது நாள் அவங்கள சேர்த்துட்டேன்ல. சரிங்களா? அது மாதிரி ஆமாங்கய்யா. அவங்களும் வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரா இருந்தாலும் மன்றத்துல வந்து பயிற்சி எடுக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சரிங்கய்யா. அப்படின்றத சரிங்க. வச்சுட்டோம்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாழ்த்துறது இது எல்லாமே இயல்பா வாழ்த்துறது வாழ்த்துக்கிட்டே தான் இருக்கலாம். சரிங்களா? நல்லா தவம் பண்ணி வாழ்த்த 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 எப்பேற்பட்ட மனநிலையும் மாறும். இது வந்து அனுபவம், உங்களுக்கு நிறைய அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்கய்யா. சரிங்களா? ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அதுல கொஞ்சம் எனக்கு டாஸ்க் இன்னும் பெரிய டாஸ்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை யார் கையில விட்டுறணும்? முயற்சி கையில். மகிழ்ச்சி ஒரு கையில விட்டுறணும். கூட்டம் கூட்டம் வந்து மன்றத்துல கொண்டு வந்து விட்டுறணும் அவருங்க. புரியுதுங்கய்யா. புரியுதுங்கய்யா. சரிங்களா? மன்றத்துல கொண்டு வந்து பஞ்சேந்திரிய தவம் செய்யாமல் அவர்களுடைய ஆசை என்பது நிறைவேறாதுங்கய்யா. ஆமா. அவங்க பஞ்சேந்திரிய தவம் செஞ்சுட்டாங்கன்னா நீங்க செஞ்சு கொடுக்கறத ஆஹா ஓஹோ சூப்பர்ன்றவாங்க. எனக்கெல்லாம் பெரிய அனுபவமே உண்டு அதை பத்தி சொல்றதுன்னா. நான்லாம் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தினந்தோறும் வந்து டிராவல் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கும். அப்ப அப்படி சாப்பிட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டா சுவை இருக்குமா? இருக்காதுங்கய்யா. அப்படி இருந்த ஒரு நபருக்கு வந்து அங்க ஒரு ஒட்டுமொத்தமா மாற்றி கொடுத்தது இந்த தவம் தான், பஞ்சேந்திரிய தவம் அதெல்லாம் செய்யறதுனாலதான். அப்ப அந்த மன்றத்துக்கு வந்து நம்ம அவங்களை எப்படியாவது கூட்டு வந்து நீங்க அதாவது வேலை ஒர்க் ப்ரெஷரு டென்ஷன் டைம் இல்ல எந்த காரணம் சொன்னாலும் விடாதீங்க. எப்படியாவது அவங்கள மன்றத்துக்கு கூட்டு வந்துடும். மற்றதை மகிழ்ச்சி பார்த்துப்பாங்க. புரியுதுங்கய்யா. சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிம்மா. அடுத்த அன்பராக ஆண்ட்ராய்டு ப்ளூ ரைட், உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு. ஆண்ட்ராய்டு. அடுத்த அன்பராக கேலக்ஸி M14, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுமா. உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன்மா. ஒசூர்ல இருந்து வாழ்க ஜெயக்குமாரி வளம். பேசுறேம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. ஐயா பேசுங்கம்மா. வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. ஏற்பு திறன் என்பது மிக மிக முக்கியம் என்பதை ரொம்ப சிறப்பா விளக்குனீங்க. அதாவது நம்மளுடைய மகரிஷி பயிற்சிகள்
நமக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனப்பக்குவம் வந்துடும். அந்த ஏற்புத்திறன் இருந்துட்டாலே பிரச்சனைகளே கிடையாது என்பது ரொம்ப தெளிவுங்கய்யா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க எல்லாமே நம்ம தான். இப்ப நான் சமைக்கிறதுல கூட உங்க எண்ணம் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொன்னீங்க. எல்லாமே நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் அந்த ஏத்துக்கிற தன்மை வரணும்னா தவமும் பழகுறோம், இல்லைன்னு சொல்லல. அந்த நிலை வரும்போது தானங்க நம்ம முழுமை அடைய முடியும். அந்த ஏற்றுக்கொள்ளும் திறன் வந்து எப்பவுமே எல்லாவற்றையுமே சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கொள்கிற மனம் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சீக்கிரம் ஒரு வழி சொல்லுங்கய்யா. இந்த இந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு சிம்பிளான வழி, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கணும். சரிங்கய்யா, சரிங்க. நான் எப்பவுமே யார் என்ன நினைச்சாலும், யார் என்ன ம், சொன்னாலும், யார் என்ன செஞ்சாலும், மத்தவங்க என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். இந்த இந்த ஒரு பாட்டு கூட பாடுப்பாரு இல்லைங்களா, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன், எனக்கு ராஜாவானா வாழுறேன், ராஜ்யம் இல்லைன்னாலும் ஆளுறேன் அப்படி சொல்லி பாட்டு பாடுவார் இல்லைங்களா. ஆமாங்க. அது மாதிரி உங்க மனசுக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உங்களை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு தயாராயிருங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்ற விஷயத்த மனசுக்குள்ள ஆழமா புகுத்திருங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். சரிங்க, சரிங்க. அது எல்லாமே வந்து நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்க எப்படி இருந்தா என்ன, அதாவது அவங்கள வந்து நம்ம அலட்சியம் செய்யல, நான் செய்ய வேண்டிய ம், கடமையை செஞ்சுட்டேன், நான் செஞ்சு கொடுக்க வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டேன், அதை தாண்டி ம். அவங்க அதை வந்து குறை சொல்றாங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அது அவங்களுடைய அவங்களுடைய தன்மை அது. சரிங்க, அதுக்காக சரி. என்னுடைய தன்மையை நான் மாத்திக்க முடியுமா? ம், ம். நான் என்ன செய்யணும்னா நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அது எப்ப அது நடக்கும்னா இந்த சதா அர்ப்பணம் எல்லா விஷயத்தையும் நான் இறைவனுக்கு செய்யறதா செய்யும் போது அது எனக்குள்ளாக இயல்பாக ம். மகிழ்ச்சியை கொடுக்கும். சரிங்க, சரிங்க. வாழ்க்கை வளம். ரொம்ப சிறப்பான ஒரு பதிலுங்கய்யா. இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. வெளியில கூட நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டோம். என்னன்னா வீட்டுக்குள்ள நம்ம அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு உறவுகளுக்குள்ளேயே அந்த மாதிரிங்கும் போது அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அதை நான் என் பயிற்சியெல்லாம் பண்றோம், மகிழ்ச்சிகிட்ட சொல்லி வாழ்த்துறோம், சங்கல்பம் பண்றோம், எல்லாமே பண்றோம். அதையும் மீறி ஒரு பெயின் வருது. அதனாலதான் உங்ககிட்ட இந்த இல்ல கொஸ்டினை அது கேட்டேங்க. முதல்ல வந்து நம்மளுடைய கர்மவினை அப்படின்றத ஏத்துக்கிட்டு அந்த ம், ம், கர்மவினை ம். கூட ரொம்ப சலிப்போட இல்லாம மகிழ்ச்சியா ஏத்துக்குங்க, அவ்வளவுதான். சரிங்க, சரிங்க. அதான் ஆமாங்க. அத சலிப்போட கவலையா ம். கவலையா இல்லாம சோர்வா இல்லாம ஐயோ என் கர்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையெல்லாம் படாதீங்க. சரிங்க, சரிங்க. அனுபவிக்கதான் ம். பிறந்துட்டான், அது நல்லதா இருந்தானே கெட்டதா இருந்தானே சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓ, சிறப்புங்க, நான் சிறப்பான அனுபவிக்கதான் விளக்கம். பிறந்திருக்கிறேன், எப்படி பார்த்தாலும் நான் இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறது தான் வந்திருக்கிறேன். ம், ம், ம். இந்த இன்ப துன்பத்தை நான் மகிழ்ச்சியா அனுபவிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கணும். சரிங்க, இன்பத்துக்கு சரி. கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை, அதே மனநிலையை சொன்ன இல்லைங்களா, ம். இன்பத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தையும் அதே மனநிலையோட சரிங்க. துன்பத்தையும் சந்தோஷமா இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, இடுக்கண் வருங்கால் வருங்கால் கயத்துங்கிற நகைக. மாதிரி நம்ம எது ம். வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்க, சரிங்க. ரொம்ப எந்த துன்பம் சிறப்பான. வரையிலும் ஏற்று சகித்து சகித்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. சரிங்க. ரொம்ப சகிச்சுன்னு சிறப்பான சொல்லக்கூடியது சலிப்புத்தன்மை இல்ல, ம், ம், ம். மகிழ்ச்சியோட. மகிழ்ச்சியோட. ஓகே, ஓகேங்க, ஓகேங்க. மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறோம். ம். அது என்னன்னா வருத்தப்படும் போது நமக்கு வேற எந்த செயலுமே ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுருது. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்கயா. அதே நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா நமக்கு அந்த மன நிறைவு ஏற்படும் போது நம்ம எல்லாவற்றையும் எந்த செயலை செய்தாலும் சாதாரணமாக வீட்டில் சமைச்சா கூட அந்த மனசொன்றி செய்ய முடியும். கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது ஒரு தேங்கும் நீர் வந்து சாக்கடை, கரெக்ட், கரெக்ட்டுங்க, தேங்கும் கரெக்ட்டுங்க. நீர் சாக்கடை, ஓடும் நீர் ம். நீரோடை. நீரோடை. ம். சாக்கடை கலங்கி இருக்கும், நீரோடை தெளிவா இருக்கும். சரிங்க, சரிங்க. உங்கள் மனநிலையை வருத்தமாக வச்சிருந்தீங்கன்னா, சலிப்பா வச்சிருந்தீங்கன்னா அது சாக்கடை. சாக்கடை மாறிடும். ஓகே, ஓகேங்க, ஓகே. மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா நீரோடையே தெளிவா இருக்கும். சரிங்க. சிறப்பான பதிலுங்க. வாழ்த்துக்கள்யா. உங்களுக்கு இறைவனும் குருவரும் வேண்டும் துணை புரட்டீங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஆண்ட்ராய்டு ப்ளூ ரைட், நீங்க அன்மியூட் கொடுத்தாச்சு, உங்களுக்கு பேசலாம்.
வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, அருள்நிதி இந்திராணி அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, நாம ஒரு செயலை செய்யும் போது என்ன எண்ணத்துல இருக்குமோ அந்த எண்ணம் அந்த செயல்ல பதியும்னு சொன்னீங்க. அப்படிங்களா ஐயா? ஆமாங்கம்மா. அதுக்குதான் நான் சொல்ல போறேன். நான் ரொம்ப வருஷமா மனவளக்கலையில இருக்கேங்க ஐயா. என்னுடைய பிள்ளைங்கள்லாம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன். அதனால குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தை அப்பெல்லாம் 2 மாசம்தான் லீவு, மெட்டர்னிட்டி லீவு 2 மாசம்தான். அப்போ குழந்தைங்க பசியோட இருக்கும், அப்பதான் அழுவோம். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறப்பதான் அழுவோம். அது ஃபீட் பண்ணிட்டு போகணும், மணி ஆயிடும். கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே கொடுக்கும்போது அவசரமா படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு போயிடுவேன் ஐயா. அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிதான். அதே மாதிரி குழந்தைங்க வளர்ந்து 3 வயசு 4 வயசு ஆகும்போது அதுங்களுக்கு ஊட்டி விடவெல்லாம் எனக்கு நேரம் இருக்காது ஐயா. 4 பிள்ளைங்க, ஊட்டி விட நேரம் இருக்காது. அவங்களுக்கு எல்லாரும் போல அவங்க அப்பாவுக்கெல்லாம் சாப்பாடு போடுற மாதிரி அதுங்களுக்கும் போட்டுருவேன். அதுங்க என்ன சாப்பிடுதோ அதான் சாப்பாடு. அந்த மாதிரி விட்டுட்டு நான் வந்துடுவேன். சமைக்கும் போதும் பாருங்க, அவசரமா தான் சமைப்பேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பதார்த்தம் டிஃபன் கொடுக்கணும், 4 பேருக்கும் டப்பால கொடுக்கணும், வீட்டுக்கு காலை டிஃபன் கொடுக்கணும், மதிய சாப்பாடு. இதெல்லாம் எனக்கு நேரம் போதாமையினால நான் கஷ்டப்படுவேன்னா நான் குறையா எதுவும் செய்ய மாட்டேன், குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் கஷ்டப்பட்டுட்டு தான் செய்வேன். ஐயோ நேரம் ஆயிடுச்சேங்கிறதுல செஞ்சுட்டு போவேன். இப்ப 4ஆம் வட்டத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வயசு வந்த உடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி வயிற்று பிரச்சனை வந்தது. ஏன் இப்படி எல்லாருக்கும் வயிற்று பிரச்சனை வருது அப்படின்னு இருக்கும்போது நான் வேதாத்திரியத்துக்கு வந்துட்டேன் ஐயா. அப்போ சாமிஜி சொன்னது எனக்கு பதிவாயிடுச்சு. இப்ப நீங்க சொல்லும்ப எல்லாருக்கும் 50 வயசுக்கு மேல ஆகுதுங்க ஐயா. ஆனா இன்னமும் அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்லவும் அப்படியே தலையில அடிச்ச மாதிரி இருந்தது ஐயா. இன்னுமே என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணும் பண்ண முடியாதா? இல்ல, வாழ்த்தலாங்கம்மா. வாழ்த்தும் போது நிச்சயமா மாறுங்கம்மா. அவங்களுக்கு அந்த 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 பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கான ஒரு இயல்பா நல்ல மருந்துகள், அவங்களும் நல்ல மனவளக்கலை பயிற்சி எடுக்கும் போது அது பெரிய அளவுல தொந்தரவா மாறாம இருக்கும். அதுதான் ஐயா. இல்ல, மனவளக்கலை பயிற்சிக்கு ஒருத்தரும் வரல ஐயா. ஒரே ஒரு நம்ம சொல்றது எல்லாமே எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் முதல்ல பயிற்சி செய்யறாங்க இல்லைன்றது அப்புறம் வரணும். சரிங்களா? எங்க வீட்டுல இப்ப பையன் 11ஆம் வகுப்பு படிக்கிறாரு. ஆனா அவர் 10ஆம் வகுப்பு முடிக்கும் போதே 3 நிலை அகத்தாய்வு முடிச்சிட்டாரு. சரிங்களா? என்னோட மகள் பாத்தீங்கன்னா கல்லூரி போறதுக்கு முன்னாடியே பிரம்மஞானம் முடிச்சிட்டாங்க. 11ஆம் வகுப்பு படிக்கும்போது பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு பிரம்மஞானம் முடிச்சிட்டு தான் அவங்களை கல்லூரிக்கு தனியா அனுப்பியிருக்கிறோம். சரிங்களா? அவங்கள தினசரி காலையில எந்திரிச்ச உடனே நான் போன் பண்ணி கேட்கறது, பாப்பா காயகல்பம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பேன். சரிங்களா? நைட்டு தூங்கும் போது அதே மாதிரி நீ காயகல்பம் பண்ணிட்டீங்களா, அவசியம் சாந்தி தவமாவது செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது செஞ்சுட்டு பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா அவசியம் காலையில ஒரு 5 நிமிஷம் தவம் பண்ணிடுவாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் தவம் பண்ணிடுவாங்க. 3 பேருக்கு நான் பயிற்சி கொடுத்தேன் ஐயா. நம்ம கேட்கறது பிள்ளைங்களுக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு அடுத்த வார்த்தை மனவளக்கலை பயிற்சி ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு மட்டும் கேட்டா போதும். சரிங்க ஐயா. நிச்சயமா மாறிடும், நல்லா மாறிடும். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. பயனுள்ளதா இருந்தது ஐயா. உங்களோட பேச்சு மிக்க பயனுள்ளதா இருந்தது. வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு சந்தேகம் ஐயா, நீங்க பேராசிரியர் உலகநாதனுக்கு உறவாங்க ஐயா? மனவளக்கலையில இருக்கனால எல்லாருக்கும் உறவு இல்ல. நான் மதுரை எனக்கு சொந்த ஊரு ஐயா. உறவு, மனவளக்கலை உறவு. ஐயாவே தெரியுமா? தெரியுங்கம்மா. மனவளக்கலையில உறவு. குரோம்பேட்டை உலகநாதன் ஐயா தெரியுங்கம்மா. ஐயா தெரியும், எனக்கு தெரியும். சரிங்க ஐயா, நன்றி. நேரே பார்த்ததுல எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சுங்க ஐயா. நீங்க பேசும்போது நிறுத்தி நிதானமா ஐயா மாதிரி பேசுவீங்க, அதனாலதான் கேட்டேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி.
ஆண்ட்ராய்ட் ப்ளூ ரைட் நீங்க கேட்கலாம் ஐயா கேள்வி. உங்களுக்கு மைக் ஆன்லயே தான் இருக்கு. வாழ்க வளமுடன். மைக் ஆன்ல தான் இருக்கு. இந்த இடத்துல கால் வச்சேன், நான் கால் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் அவ்வளவு. வாழ்க பேசுங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். மைக் ஆன்ல தான்மா இருக்கு, பேசுங்கம்மா. ஒருவேளை அவங்க தெரியாம ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அப்படிதான் நினைக்கிறேன் ஐயா. அடுத்தது நாராயண ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருச்சுங்க ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. நாராயண ஐயா. அடுத்தது நாராயண ஐயா வராங்க. லைன்ல வாழ்க வராங்க. வளமுடன்மா. நான் சுசிலா நாராயணன். அம்மா சுசிலா வணக்கம். நாராயணன் தானே நாராயணன்? வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க இது வளமுடன். எஸ்ஆர்எம் காலேஜ்ல எஸ்கேஎம் ஐயாவுக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது. அதை வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். எல்லாரும் பேசுற கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல தெரிஞ்சுட்டேன். நீங்க நான் ஸ்பீச் கேட்கல, இப்பதான் ஆன் பண்ணேன். நல்ல சிறப்பா இருந்திருக்கும். சுரேந்திரன் ஐயாவுக்கு வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நீங்க வாழ்த்துறீங்கம்மா ஐயாவை, எஸ்கேஎம் ஐயா. சரிங்கம்மா. அதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ண. நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றிப்பா. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்